ஸ்ரீ குருப்பியோ நமஹா. பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சேன். நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சப்த மாதர்கள் பற்றின சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் சப்த மாதர்களில் 6வதாக வரக்கூடிய ஐந்திரி, அதாவது இந்திராணி தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திரனுடைய சக்தியான தேவி தான் இந்திராணி. இதற்கு முந்தைய பகுதிகளில் பார்த்த மாதிரி ரத்த பீஜன், சண்டமுண்டன், சும்ப நிஷும்பர்கள் இவர்களுடைய வதத்தின் பொழுது அம்பிகைக்கு உதவி செய்வதற்காக எல்லா தேவர்களும் தங்களுடைய உடலிலிருந்து தங்களுடைய சக்தி ஸ்வரூபத்தை பெண் தெய்வங்களாக உருவகப்படுத்தி வெளிப்படுத்தி அம்பிகைக்கு உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரியே இந்திரனுடைய திருமேனியிலிருந்து தோன்றிய இந்திரனுடைய சக்தி ஸ்வரூபம் தான் இந்திராணி. இவங்களுக்கு ஐந்திரி அல்லது மாகேந்திரி அப்படிங்கிற வேறு திருநாமங்களும் இருக்குது. இப்போ இந்திராணி தேவியினுடைய உருவ அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்திராணி தேவிக்கு ஒரு திருமுகமும் 3 கண்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில நூல்களில் இவருக்கு 1000 கண்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இவருக்கு சஹஸ்ர அக்ஷி அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது. இவருக்கு 4 திருக்கரங்கள் இருக்கிறது. திருக்கரங்களில் வஜ்ராயுதம் மற்றும் வேல். சில உருவ அமைப்புகளில் பார்த்திங்கன்னா அங்குசம் ஏந்தியிருப்பவராக இருக்கிறார். 2 திருக்கரங்களும் அபய வரத முத்திரையை தாங்கியவராக இருக்கிறார். போர்க்களங்களிலே தேவிக்கு பல திருக்கரங்கள் இருப்பதாக சில நூல்களில் குறிப்புகள் காணப்படுகிறது. தேவியினுடைய வாகனம் என்ன அப்படின்னா ஐராவதம். அதாவது இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் தான் தேவிக்கும். இந்திராணி தேவியினுடைய கொடியிலும் ஐராவதத்தினுடைய உருவம் பொறித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சிரத்தில் மகுடம் தரித்த இந்திராணி தேவி பொன்னிற அல்லது சிவந்த நிற திருமேனியை உடையவர். கற்பக விருட்சத்தின் அடியிலே வீற்றிருப்பவராக கருதப்படும் இந்திராணி தேவி மனித உடலிலே சதை பகுதிக்கு அதிபதியாக கருதப்படுகிறார். மனிதனுடைய கொடிய குணங்களுள் ஒன்றான பிறரிடம் குறை காணும் மனப்பான்மை, பொறாமை இவற்றை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்திராணி தேவி. ரத்த பீஜனை தன்னுடைய வஜ்ராயுதத்தால் தாக்கி நிலைக்குலைய செய்தவர் இந்திராணி தேவி. இந்திரனுடைய சக்தி அப்படிங்கிறதுனால இத்தனை வல்லமை பெற்ற இந்திராணி தேவியை வழிபடும்போது அவருக்கு அரசபோக, தலைமை பண்பு மற்றும் அதிகாரம் வாய்ந்த அரசருக்கு நிகரான பதவிகள் முதலானவை இவரை வழிபடுவதால் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைப்பதற்காக இந்திராணி தேவியை வழிபடும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னாக்கா வழக்கமாக பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வேணும். அதோடு கூட இந்திராணி தேவிக்கு விருப்பமான சில பொருட்களும் வேணும். அது என்னென்னு இப்போ பார்ப்போம். தேவிக்கு செம்பருத்தி மலர்கள் கண்டிப்பாக வேணும். ஒரு சிவப்பு அல்லது பிங்க் கலர் இளஞ்சிவப்பு நிற துணியை விரித்து அது மேலே இந்திராணி தேவியினுடைய படம் அல்லது சின்ன விக்கிரகத்தை வைக்கணும். இந்த விக்கிரகத்துக்கு யானை வாகனம் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. இந்த விக்கிரகத்தில் சின்ன வைரம் சேர்த்த நகைகளை அணிவிச்சா ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிகாரத்துக்கு உண்டான பதவி கிடைப்பதற்கு உதவும் கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுக்குரிய நவரத்னம் வைரம். அதனால் வைர நகைகளை அணிவிக்கிறது ரொம்பவே சிறப்பு. தேவிக்கு உகந்த நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயசம் அல்லது தயிர் சாதம், மாதுளம்பழம் இது 3மே இந்திராணி தேவியினுடைய பூஜையில் கண்டிப்பாக இடம்பெறணும். இதற்கு பிறகு பூஜைக்கு உகந்த நாட்களை பற்றி பார்க்கலாம். பௌர்ணமி, அஷ்டமி அல்லது நவமி இந்த 3 திதிகள் வர நாட்களில் பூஜை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த பூஜை செய்ய மிகவும் உகந்த நாட்கள். பூரம் அல்லது உத்திரம் நட்சத்திரம் இந்திராணி தேவியை பூஜை செய்ய மிக உகந்த நட்சத்திரம். இந்த பூஜை செய்யும் இடம் கிழக்கு நோக்கி இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. பூஜை செய்ய துவங்கும் முன்பாக வழக்கம் போல் எல்லா பூஜையும் செய்கிற மாதிரியே கணபதி மந்திரத்தை சொல்லி பூஜையை துவங்கணும். தேவியினுடைய மூல மந்திரமான ஓம் ஹ்ரீம் ஐந்திரி தேவியை நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை குறைஞ்சது 108 தடவை உச்சரித்து நம்ம பூஜையை துவங்கலாம். அல்லது பூஜையினுடைய நிறைவிலையும் இந்த மந்திரத்தை நம்ம 108 தடவை உச்சரிக்கலாம். எல்லா தெய்வங்களுக்கும் செய்வது போலவே இந்திராணி தேவிக்கும் பஞ்சோபச்சார அல்லது ஷோடசோபச்சார பூஜை செஞ்சு பூஜையினுடைய நிறைவில் பக்தியோட நிவேதனங்களை சமர்ப்பித்து தீபாரத்தி எடுக்கணும். முக்கியமாக உயர் பதவிகள் கிடைக்க இந்த இந்திராணி தேவியினுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறையை சொல்லணும். ஓம் கஜத்வஜாய் வித்மஹே வஜ்ரஹஸ்தாய் தீமஹி தன்னோ ஐந்திரி பிரச்சோதயாது. இந்த காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சது 108 தடவை சொல்லணும். இதனுடைய பொருள் என்னன்னா, யானைக்குடியை உடையவளே, கையில் வஜ்ராயுதம் ஏந்தியவளே, அந்த ஐந்திரி தேவி எனக்கு நல்ல புத்தியையும் ஆற்றலையும் தந்து வழிகாட்டட்டும். இந்த மந்திரத்தை சொல்லி தேவியை வழிபடும் பொழுது இந்திராணி தேவியினுடைய அருளால் நம்ம விரும்பின உயர் பதவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். இதனால் யாரிடமும் குறை காணாமல் அரவணைத்து செல்லுகின்ற தன்மை உண்டாகி தலைமை பதவிகளை அடைய முடியும். இந்த வீடியோவில் நம்ம இடி, மின்னல் ஆகியவற்றின் உருவகமான வஜ்ராயுத திருக்கரங்களை தாங்கிய இந்திராணி தேவியை பற்றி பார்த்தோம். விரைவிலேயே நான் இன்னொரு வீடியோவில்
இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.